Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம். இது கூடவே நான் ஒரு 3 பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறம் மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு ஃப்ரையில் பூண்டு சேர்க்குறப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இது மாதிரி சின்ன சைஸில், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குவோம். அப்போ உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் கொஞ்சம் வந்துடும். இப்போது நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிழங்கை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு கிழங்கோட எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். நம்ம தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்குறப்போ தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். எண்ணெயிலே நல்லா உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி வெஜ் லஞ்ச் கோம்போட ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அடிக்கடி இடையில ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்கு பாருங்கள் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அப்படியே கரண்டியில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தெரியும் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒரு மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்பைசி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஜீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல். நீங்களும் ஒரு தடவை நான் செஞ்ச மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.